செல்லம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல ஃப்ரிட்ஜ் மூடு. எங்க கிராமத்துல ஐபிஎஸ் மாஸ்டர்ல ஒரு சாரல் அடிக்கும், கூடவே சேர்ந்து ஒரு காத்து வரும். அது கணக்கா சில்லுன்னு இருக்கு. இப்படிதான் எங்க பெரிய தாத்தா மில்ல வேலை பார்க்குற பெரிய தாத்தாவும் நானே எங்க அப்பத்தா எங்க ஆத்தா 4 பேரும் 2வது தாத்தா சினிமா பார்த்துட்டு வர வழியில பெரிய இடி அடிச்சிச்சுமா. அதெல்லாம் அப்புறமா கேக்குறோம். ஆமா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க. மாமா ரொம்ப பாவம் செல்லம்மா. அவருக்கு இந்த வீட்ல யாருமே ஐஸ் வாட்டர் குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அச்சச்சோ மாரியாத்தா, சில்லு தண்ணி குடுக்க கூடாதுன்னா? ஐயோ ஏன்? அது மாமாவுக்கு உள்ளாக்கு வளருது. ஐயோ மாமாக்குள்ள வளருதா? எனக்கு அப்படித்தான். அப்ப மாமா இனிமே என்ன மாதிரி பேச போறாரா? ஆமா, மாமா ஒன்ன மாதிரியே பேச போறாரு. மாமா பாவம் ஜில் தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால ராத்திரி ஆனோன்னு யாருக்கும் தெரியாம ஒரு பாட்டில் ஜில் தண்ணியை எடுத்து போய் குடிக்கிறியா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? அவர் எனக்கு தெய்வம் மாதிரி வேலை போட்டு கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி கூட முடியாதா எனக்கு? அப்படி இல்ல செல்லம்மா, நீ அந்த பாட்டில கொண்டு போகும்போது யாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போகணும். ஆமா பாக்கா, இது என்ன பெரிய சமாச்சாரம்? இப்படியே மறைச்சு எடுத்துட்டு போற ஏதாவது தெரியுதா பாருங்க. யார் பாப்பாங்க? இப்படிதான் நானும் எங்க சித்தி பொண்ணு ஒரு நாளைக்கு கிராமத்துல கிணத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவ மாமங்கார எதையோ மறைச்சு எடுத்துட்டு போற அம்பையக்கா வீட்டுக்கு. நாங்க 2 பேரும் பாத்துட்டோம், பின்னாடியே போனா. போயிட்டாளா? என்னங்க என்னங்க? வீடு அதறப்பே நினைச்சேன் நீதான் ஒடியாரன்னு. உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்ற? உங்க அப்பா வேலைக்காரி கிட்ட பணம் கொடுத்து பிராண்டி பாட்டில் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எங்க அப்பாவை அடி குடிக்காரன்னு சொல்ற? அவர் எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தான் தெரியும். சாதாரண ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. அப்பேற்பட்டவர் பிராண்டி குடிக்கிறாருன்னு சொல்ற? நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க கண்ணால பார்த்தா அப்ப நம்புவீங்கல்ல? வாங்க. என்னப்பா இன்னும் தூங்கல? அம்மா அப்பா குடிக்கிறாரம்மா. குடிக்கிறாரா? அங்க பாருங்க. யார் பாக்கல, நீங்க பாங்க மாமா. நான் சொன்ன போது நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நீங்களே பாருங்க. அண்ணே எத்தனை நாளா இது நடக்குது? என்ன கேட்டா எனக்கு அப்புறம் தெரியும். வனஜா சொல்லிதான் எனக்கு தெரியும். ஏதோ எங்களால தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா. ஐயோ, உங்க அப்பாவை பத்தி நான் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத. அண்ணே நீ போய் நல்ல 4 கேள்வி கேட்டு நானா? என்ன இப்படி பயந்து சாவுற? யார பார்த்து பயப்படுறேன்னு சொல்ற? இன்னைக்கு வண்டலூர் ஜூல உடம்பு சரியில்லாத புலிக்கு கூண்டுக்குள்ளேயே போய் அது வாயிலே மாத்திரை போட்டு வந்தேன். தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, இவர் பெரிய மாவீரன் நெப்போலியன். ஏன் வீட்டுக்காரர் சொல்றீங்களே, நீங்களே கேட்க வேண்டியதானே? ஏன் வீட்டுக்காருக்கு என்ன பயம்? ஏங்க நீங்களே போய் கேட்டு வாங்க. எனக்கு என்ன பயம்? நான் போறேன். அதான் போடா, போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வா. 4 வார்த்தை என்ன, நிறையவே கேக்குறேன். போ தம்பி போய் நல்லா கேளுடா. இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த அலைச்சல் அலைய வேண்டியிருக்கு. அப்பா இந்த நேரத்துல ஏன்டா இங்க வந்தேன்? யாருக்கும் தெரியாம அந்த பாலா போனதை குடிக்கிறீங்களே, அதை கேட்கத்தான் வந்தேன். நான் என்ன பாட்டிலாவா குடிக்க போறேன்? ஒரே ஒரு கிளாஸ் குடிக்க போறேன். அதுல என்னடா தப்பு? அரை கிளாஸா இருந்தாலும் குடிக்க கூடாத குடிக்கிறது தப்பு தான். இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சுகம் அதை குடிக்கிறதா. நான் உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். நான் குடிப்பேன். அதை தடுக்கிற உரிமை பொண்டாட்டி புள்ள யாருக்கும் கிடையாது. போடா வெளில, வெளில போடா. அப்பா என்னையா வெளில போக சொல்றீங்க? உன்னதான்டா. இத்தனை நாள் நீங்க சொல்றதை நாங்க கேட்போம், நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்பீங்க. ஆனா இன்னைக்கு தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களேப்பா. இனிமே எனக்கு என்ன? உங்க இஷ்டம் போல குடிங்க, நல்லா குடிங்க. ஒரு கிளாஸ் என்ன 9 கிளாஸ் குடிங்க. பாட்டிலா குடிங்க. பாட்டிலா இல்லடா, பீப்பாவா குடிப்பேன். ஒரே ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இவ்வளவு தகராறு பண்றான் அதிக பிரசங்கி. மாமா, இந்த வீட்ல இருக்கிறவங்க ஏன் தான் உங்களை இவ்வளவு பாடுபடுத்துறாங்களோ என் மனசு கேட்கல. இப்ப வீட்ல யாரும் இல்ல, அதான் உங்களுக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என் மருமக இல்லம்மா, மக. என்னங்க மாமா? ஏண்டி, என் புருஷன் மாமாவுக்கு ஸ்வீட் தரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? என் புருஷன் சொல்லலையே. உன் புருஷன் மாட்டு டாக்டர், அவருக்கு சக்கரை வியாதி பத்தி என்ன தெரியும்? மாமா என்ன மாடா? ஐயோ மாமா, உங்களை மாடன்னு சொல்றா? அடி பாவி, ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுறதால ஒண்ணும் ஆகாது, அதெல்லாம் தரக்கூடாது. ஏற்கனவே ஐஸ் வாட்டர் பிரச்சனையில என் புருஷன் எப்படி கத்துனாரு எனக்கு தானே தெரியும். அடிச்சு போடி. உன் புருஷன் எதுக்கு எடுத்தாலும் காரணம் இல்லாம கத்துவாரு. எல்லாம் காரணத்தோட தான் கத்துறாரு. மாமாவுக்கு சுகர் ஒத்துக்காதுன்னா ஒத்துக்காதுதான். மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். அடிக்கடி மாத்திரை சாப்பிட்டா உடம்பு தான் கெட்டு போகும். மாத்திரையும் சாப்பிடக்கூடாதா? என்னமா அது கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சு. மாமா, நீங்க வருத்தப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. நான் மறுபடியும் குலோப் ஜாமுன் செஞ்சு
ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன். ம். ராத்திரி 11 மணிக்கு ம். ஒரு விசில் அடிங்க. ம். எல்லாரும் தூங்கிட்டாங்களா நான் பதில் விசில் அடிக்கிறேன். அப்புறமா ஃப்ரிட்ஜை திறந்து சமாயிங்க. எல்லாம் சரிம்மா, எனக்கு விசில் அடிக்க தெரியாதே. அது ரொம்ப சுலபம் மாமா. 2 விரலை இப்படி வச்சுட்டு ம். நாக்க உள்ள மடிச்சிட்டு ம். இப்படி அடிக்கணும். ம். நல்ல மருமகமா நீ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறியே. மாமா ம். மறந்துடாதீங்க. ம். 11 மணி ம். விசில் ம். குலோப் ஜாமுன். ம். ஹலோ, சக்சஸ். என்னம்மா ஓடாத. இந்த பார், மனுஷங்கள என்ன ஏமாத்த முடியாது. சாதாரண கருப்பாம்பூச்சி ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதை பார். ஓ, ஓ, ஓ. ஏய் இல்ல உன்னாலதான். நான் முதல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். நீ ஏன் மேலே குத்த சொல்றியே? உன் மேல தப்பே இல்ல. உனக்கு அக்கானு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? உனக்கு தங்கச்சி கொஞ்சமாவது பாசம் இருக்கா? ஏய் ஐயோ, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறிய? பார் செல்லம்மா, ஃப்ரிட்ஜ் உள்ள காய்கறி வச்சிருந்தேன். எலி வந்து அதை கடிச்சிருச்சு. அத்தை என்னதான் திட்டுறாங்க. ஃப்ரிட்ஜ் முன்னாடி படுறீன்னா படுத்துக்க மாட்டேங்கிறா. அடிச்சிருவேன். நீ வேணா போய் படுத்துக்கோ. என் புருஷன் என்ன திட்டுவாரு பாத்தியா? ஐயோ, இது என்ன பிரிட்ஜ்னா என்ன? ஃப்ரிட்ஜ்னா அது வந்து ஐஸ் பொட்டி. ஐஸ் பொட்டி. ஐஸ் புட்டி அத வெள்ளையா சாச்சி வச்சிருக்கது அதுவா? ஆமாமா, அதான். ஆமா. அதான் பிரிட்ஜா? ஐயோ, அது எலி கடிச்சிச்சா? ஐயோ அத கடிக்கல. ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்த காய்கறி மாத்திரம் எலி கடிச்சிருச்சு. ஐயா, அதுக்கு என்ன? எலிய நான் பாத்துக்குவேன். எலினா உனக்கு பயமே இல்லையா? இல்லையே, ஐரோட்ல வேலை பார்க்கும்போது 4 பெருச்சாளி நான் கொண்டு இருக்கிறேனே. ஆ. ஐயர் மாமா ஒரு நாளைக்கு புளியோதரை சாப்பிட்டு வாய்க்கிழமை படிச்சிட்டார். இவ்வளவு பெரிய பெருச்சாளி வந்து லொடன்னு கடிச்சிச்சா. எவ்வளவு பெரிய முன்னாடி போய் படுத்துக்கோமா. அது மட்டும் போதும். பிரிட்ஜ் பக்கத்துல படுத்துக்குவா. படுத்துக்குவேன். ஆனா என்னன்னா, படுத்த உடனே தூங்கிடுவேன். அது தெரிஞ்சு தானே சொல்றேன். அப்படியா? ஆனா என்னன்னா, படுத்து தூங்கிட்டா கூட பெரிய கொட்டை விடுவேன், சத்தம் வரும். நல்லது. அப்பதான் எலியெல்லாம் பயந்து ஐயோ, ஓடிடும். இப்படிதான் எங்க கிராமத்துல தமாஷா இருந்துச்சு. எங்க தாத்தால நீ போய் படுத்துக்கம்மா. அது போதும்மா. இருக்காதம்மா. இந்தாங்க பால். உட்காரு. இல்ல எனக்கு தூக்கம் வருது. நான் போய் படுத்துக்கிறேன். சரி போய் தூங்கு. செல்லம்மா, செல்லம்மா, கொஞ்சம் தள்ளி படு. செல்லம்மா. அப்பா ம்? என்னப்பா இது? நீ ஏன்டா இந்த நேரத்துல வந்த? விசில் பறக்கும் போது ஏதோ தப்பு நடக்க போதுன்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. ச்சே, இந்த வயசுல எப்படி ஒரு ஆசையா? இந்த வயசுல தாண்டா இப்படி எல்லாம் ஆசை வரும். ஆசையை அடக்கணும்பா. அடக்க முடியலடா, அடக்க முடியல. என்கிட்டயே சொல்றீங்களா? முதல்ல இங்க இருந்து போங்க. கண்ணா, இந்த சின்ன விஷயத்தை ஏன்டா பெருசு பண்ற? இது இது சின்ன விஷயமா? ம். இப்ப நீங்க போறீங்களா இல்ல அம்மா கூப்பிட்டுமா? அம்மா கிடக்கடா கிழவி, எப்ப கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிற. நான் என்னடா பண்றது? அப்பா முதல்ல இங்க இருந்து போங்க. ஒரே ஒரு தடவை போங்கப்பா. எப்பா ஆஞ்சநேயா காப்பாத்திட்டப்பா.